இன்றைக்கி காலையில் கேட்குற உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை, உங்களுக்காக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு வெளிச்சம் உங்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கு, ஒரு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குது. அது முளைக்கும், அது தளிர் விடும், அது வளரும், அது பூ பூத்து காய் காய்த்து கனி தந்து உங்களை அகமகிழ பண்ணும். சோர்ந்து போகாதீங்க. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள், ஆராதனை செய்யுங்கள். எப்போதும் அவரை துதித்து அவரை பாடி அவரை கொண்டாடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை இனி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை இனி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை இனி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை இனி போற்ற வந்தோம். காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 97. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதான் இந்த முழு சங்கீதத்தினுடைய தலைப்பும் அதுதான். நம்முடைய ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அதாவது அரசாளுகிறார். அப்படி அரசாளுகிற அந்த இது எப்படி இருக்குமா? பூமி பூரிப்பாகி சந்தோஷப்படுமா, திரளா தீவுகள் சந்தோஷப்படுமா. அவருடைய சிங்காசனத்தை பற்றி சொல்லியிருக்குது. மேக மந்தாரம் அவரை சூழ்ந்திருக்கிறதா. நீதியின் நியாயமும் அவருடைய சிங்காசனம். நீதிங்கிறது நீதிமான்களுக்கு நீதியான பலன், துன்மார்க்கனுக்கு நியாயமான தண்டனை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த நீதி நியாயமும் ரெண்டும் ஒன்று போல, நீதியான தண்டனை, நியாயமான பலன். சரி, அக்கினி அவருக்கு முன்னால் செல்லும், சுற்றினவர்கள் அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அக்கினி முன்ன போகுமா. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. அப்போ அவருடைய சிங்காசனத்திலிருந்து மின்னல்கள். அப்புறம் 5ஆம் வசனம், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. அப்போ எதுவும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அவர் வல்லமை உள்ளவர், மகிமையானவர், அக்கினிமயமானவர். வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துதான், சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்களாம். ஆமாம், அதாவது பிரம்மாண்டமானது, ஒளி விளக்கால் நிறைந்தது, நீதி நேர்மை நடக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மகிழ்ச்சியும் மகிமையும் நிறைந்தது. 7ஆம் வசனம் சொல்லுது, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமைப்பட்ட யாவரும் வெட்கப்பட்டு போவாங்களா. அது மட்டும் இல்லை, தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். 2 அர்த்தம். ஒன்று, தேவர்களேங்கும் போது தூதர்களே அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, தேவர்களே அப்படின்னு சொல்லும்போது அவரை விசுவாசிக்கிறவர்களும் அவருடைய பிள்ளைகளும் தேவர்களே என்று சொல்லப்படுதை பார்க்க. நீங்கள் தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளையும் குறிக்கிறது. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் யூதாவின் குமாரத்தைகள் களி கூர்ந்தார்கள். ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்கிறவர். அடுத்தது 9ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தாவே பூமி முழுவதுக்கு நீர் உன்னதமானவர். ஒரு நாடு இல்லை, எல்லா நாடுகளுக்கும் பூமி முழுவதும் உள்ளக்கும் அவர் தான் உன்னதமானவரா. எல்லா தேவர்களிலும் அப்படிங்கும்போது எல்லா மனுஷர்களை காட்டிலும், எல்லா ராஜாக்களை காட்டிலும், எல்லா தேவ தூதர்களை காட்டிலும், அவங்கவுங்க எதை தேவன் நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் உயர்ந்தவர் சொல்லாமல் மிகவும் உயர்ந்தவர். அதாவது ஒப்புமையே கிடையாது.
10ஆம் வசனம் சொல்கிறாரு, 10லிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீதிமான்களை பற்றி அவர் மேலே அவர் அந்த நீதிமான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், தீமை மட்டும் செய்யாதீங்க. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுவார், துன்மார்க்கர்களின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார். நீதிமானுக்காக வெளிச்சம், செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு. வெளிச்சம்னா பிரகாசம், மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிழ்ச்சியும் பிரகாசமும் ஒன்றை ஒன்று சேர்ந்துருக்கிறது. நிறைய லைட்டாக போட்டிருந்தாலே தன்னால் அந்த வெளிச்சத்தை, சீரியல் லைட்டாக போட்டால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஆமாம், தெருவெல்லாம் விளக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அப்போ விதைக்கப்பட்டிருக்குதா? ஆமாம், விதைக்கப்பட்டிருக்குது. அது முளைக்கும், அது கனி தரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி காலையில் கேட்குற உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை, உங்களுக்காக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்கிறார். ஆமேன். ஒரு வெளிச்சம் உங்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கு, ஒரு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குது. அது முளைக்கும், அது தளிர் விடும், அது வளரும், அது பூ பூத்து காய் காய்த்து கனி தந்து உங்களை அகமகிழ பண்ணும். சோர்ந்து போகாதீங்க. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள், ஆராதனை செய்யுங்கள். எப்போதும் அவரை துதித்து அவரை பாடி அவரை கொண்டாடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. சங்கீதம் 97வது சங்கீதத்தில் கர்த்தர் ராஜ்யம் பண்ணும்போது நடக்கிற காரியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்கலாம். அவர் ராஜாவாக ஆளுகை செய்யும்போது நடக்கப் போகிறதான. இன்றைக்கும் அவர் ராஜா தான், என்றைக்குமே அவர் ராஜாதி ராஜா. இந்த பூமிக்கு அவர் என்ன செய்ய போகிறாங்க? ஆளுகை செய்ய வரப்போகிறார். அப்போ என்ன செய்யுமா? பூமி பூரிப்பாக இருக்குமா, தீவுகள்லாம் என்ன செய்யுமா? மகிழ்ந்து களி கூறுமா. அவருடைய தானே ஆளுகையில் மேகம் என்ன செய்யுமா? அவரை சூழ்ந்திருக்கும். நீதியும் நியாயமும் தான் அவருடைய தானே சிங்காசனத்தின் ஆதாரம். ஆமாம், அவருடைய தானே ஆளுகைக்கு கீழே இருக்கிறதான அவர் சேனைகளின் கர்த்தர் அவருடைய பெயர். அவருடைய என்னென்ன சேனைகள்லாம் வச்சுருக்கிறாரு? இயற்கை தான் அவருக்கு சேனை. அவருடைய தானே யுத்த மனிதர்கள், இராணுவ வீரர்கள் யாருன்னா இயற்கை. அக்கினி என்ன செய்யுமா? சுட்டரிக்குமா. மின்னல்கள் என்ன பிரகாசிப்பிக்குமா. வானங்கள் என்ன செய்யுமா? நீதியை வெளிப்படுத்துமா. அவர் ஆளுகை செய்யும்போது எப்படி இருக்குமா? நீதிமான்களுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் என்ன செய்யுமா? காணப்படுமா. அப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க, கர்த்தரே நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்த அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உம்முடைய ஆளுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆளுகை வரும்போது அமேனப்பா, அப்பா ஸ்தோத்திரம், பூமி பூரிப்பாக இருக்கும்ப்பா. கர்த்தாவே, எல்லா ஜனங்களும் மகிழ்ந்து களி கூறுவாங்கப்பா. ஆமேன். தீவுகள் அமேனப்பா ஸ்தோத்திரம்ப்பா மகிழ்ந்து அமேனப்பா உம்முடைய ஆளுகையில் எல்லா அமேனப்பா பூமியில் உள்ளவங்க எல்லா ஜனங்களும் கர்த்தாவே எல்லாம் அமேனடுற அப்பா ஸ்தோத்திரம் இயற்கையும் மகிழும்ப்பா. தேவனே, உம்முடைய தானே அப்பா ஆளுகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆமே, நீர் எப்போ வருவீர் என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவே அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆளுகை நீர் கர்த்தாவே ஆமேன் அப்பா சீக்கிரமாய் கர்த்தாவே எங்களுடைய பூமியில் நடப்பிக்கிற அந்த பாழ்கடிப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே எல்லா ஆமேனடவரே அப்பா துன்மார்க்கத்தனத்தையும் அழித்து போட்டு கர்த்தாவே நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.